கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. Today is 21, a good Sunday morning, the month of September the year 2025. அதிலும் இது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. This is the third Sunday morning. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், In the name of our Jesus Christ. ஆண்டவரே, எங்களை நாங்கள் கண்டு கொண்டு உம்முடைய இருதயத்தை புரிந்து வாழ கிருபை செய்வீராக. Let us live our lives by recognizing ourselves and understanding your heart. ஆமென். Amen. பிரசங்க தலைப்பானது, Topic of our message today is, வஞ்சகத்தை காண்பித்தார். He showed the deceit in the people of Judah. எரேமியா 2:1-3 வரை. The book of Jeremiah chapter 2 verse 1 to 3. யூதா ஜனத்தின் மேல் கண்டன உரையை பார்க்கின்றோம். This is what the Lord says to Judah. முதலாவது குறிப்பு, As my first point, யூதா மிகுந்த நேசத்துடன் காணப்பட்டது. Judah was full of love and devotion. ஆரம்ப வாழ்க்கை அதிக நேசத்தோடு காணப்பட்டது. Judah was full of love and devotion in the primary life. எரேமியா 2:1-3 வரை. The book of Jeremiah chapter 2 verse 1 to 3. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ போய் எருசலேமின் செவியில் கேட்கும் படிக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ எனக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது. Wilderness through a land not sown. Israel was holy to the Lord. The first fruits of his harvest all were devoured away, were held guilty, and disaster overtook them, declares the Lord. ஆரம்பத்தில் யெகோவாவின் மேல் மிகுந்த ஆர்வம் இருந்தது. At first Judah had zeal for Jehovah. நேசம் இருந்தது. Judah had love and devotion for Jehovah. பரிசுத்தமாய் இருந்தது. Judah was holy. இடரல் ஏற்படுத்தியோருக்கு பொல்லாப்பு ஏற்பட்டது. There was danger or trouble to the one who caused stumbling. இரண்டாவது குறிப்பு, As my second point, தேவ இருதயம் நொறுங்கியது. God's heart crumbled. தேவ இருதயம் துக்கத்தினாலும் ஏமாற்றத்துக்கும் உள்ளானது. It was sorrowed and disappointed. வெளியரங்கமான பாவத்துடன் காணப்பட்டது. It was filled with external sins by the people of Judah. தேவ பாசத்தை பிற தேவர்களுடன் கலந்தார்கள். They showed loyalty to other gods. நடத்தை அவமானத்துக்குரியதாய் மாறியது. Their behavior became shameful. தேவன் செய்த எல்லாவற்றையும் மறந்தார். They forgot all the deeds the Lord had done for them. தேவன் செய்த எல்லாவற்றையும் மறந்தார்கள். They forgot all the deeds the Lord had done for them. இந்த செய்தியிலே, In this message, நம் வஞ்சகத்தை காண்போம். let us try to recognize our deceit. மனம் திரும்புவோம். Let us repent நம் ourselves. மனம் திரும்புதலில் தான் நிபந்தனையுடன் எதிர்காலமும் ஆசீர்வாதமும் காணப்படும். We will have future and blessing depending on our repentance. இயேசுவின் In the நாமத்தினால் name of our Jesus மனம் Christ. திரும்புதலோடு With repentance, உம்முடைய நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து let us understand your will. எதிர்காலத்திலே ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்வீரா. And let us live a blessing. Let us live a life with blessing in the future. இயேசுவின் In the நாமத்தில் name of our Jesus ஏறெடுக்கிறோம் Christ. நல்ல பிதாவே. In the name of our Jesus Christ we ஆமென், pray. ஆமென், ஆமென். Amen, amen, கர்த்தர் amen. தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.